இயக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் தான் அக்னியாக விழக்கூடிய அக்னிமலை. திரு அண்ணாமலையாருடைய அங்கே இருக்கக்கூடிய மலையிலே தீபமேற்றி ஒளி வழிபாட்டை வணங்குகின்ற இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமசிவாயவே என்று அந்த நமசிவாய மந்திரத்தோடு அந்த இருள் என்கின்ற துன்பத்தை போக்குகின்ற ஒரே வழிபாடு அண்ணாமலையார் தீப வழிபாடு. முக்தி ஸ்தலம், நினைத்தாலே முக்தி, இறந்தால் முக்தி, பிறந்தால் முக்தி, வாழ்ந்தால் முக்தி. ஆக அண்ணாமலையாரை நீங்க நினைத்து என்று தீபம் ஏற்றினால் அதில் அண்ணாமலையார் காட்சி கொடுப்பார். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய சிவ வழிபாட்டை காணுகின்ற திரு அண்ணாமலை தீப வழிபாடு, கார்த்திகை மாத ஒளி வழிபாடு, கார்த்திகை மாதத்தினுடைய தீபத்தை ஏற்றி வணங்கக்கூடிய ஒரு மிக சிறந்த வழிபாடு அந்த ஒளி வழிபாடு. ஆகையால் அருள் பெரும் ஜோதியாக, தனிப்பெரும் கருணையாக, ஜோதிக்கே தனிப்பெரும் கருணை இருக்கிறது என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட ஜோதி வடிவமாக விளங்கக்கூடிய திரு அண்ணாமலையாருக்கு ஆலயத்திலே சிறந்த வழிபாடு. அதுபோல முத்துக்குமார சுவாமிகள் ஆன்மீக செய்த சொற்பொழிவாளர், கும்பாபிஷேக நேர்முக சிறப்பு வர்ணனையாளர் முத்துக்குமார சுவாமிகள், அருள் நிலை முத்துக்குமார சுவாமிகள். ஆக